கூடலூர் அருகே மண்ணில் புதையும் வீடுகள், கட்டடங்களை நவீன கருவிகள் கொண்டு புவியியல் வல்லுநர்கள் குழு ஆய்வு செய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர், கோக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக ஒரு சில கட்டடங்கள் 7 அடி ஆழத்துக்கு மண்ணுக்குள் புதைந்தன. கோக்கால் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் திடீரென பிளவு ஏற்பட்டது. அப்பகுதியில் உள்ள முதியோர் கட்டடம் ஒன்றும் மண்ணுக்குள் புதைந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வேறு பகுதிகளுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் சென்றுவிட்டனர். ஆனால் பலர் வேறு வழியின்றி அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் இந்திய புவியியல் துறையைச் சேர்ந்த மூத்த வல்லுநர்கள் இருவர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் இன்று இந்திய புவியியல் மூத்த ஆராய்ச்சியாளர் யுன்யலா டெப் தலைமையில் 5 புவியியல் வல்லுநர்கள் நவீன கருவிகள் மூலம் தீவிர ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே இந்த பகுதியில் ஆறுகள், நீரோடைகள் இருந்ததா எனவும், மழை அதிகரித்ததால் கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டதா என்பது குறித்து ஆராய்ந்து வருகிறார்கள். பல நூற்றாண்டுக்கு முன்பு இப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு மண் தன்மை மாறியிருக்கலாம் என்ற கோணத்திலும் ஆய்வு செய்து வருவதாக வல்லுநர்கள் தெரிவித்தனர். 3 வாரங்களுக்கு இந்த ஆய்வு நீடிக்கும் என்றும், பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் தெரிவித்தார்.